it the measure event measure பண்றப்போ it is a measure, the value ranges from 0 to 1. probability நாவே either yes or no. correct yes or no. ஒரு when you flip a coin, either it may be a head or tail, right? அதேதான். ஸோ இப்போ அதுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோம்னா, இஃப் இட் இஸ் 1 அப்படின்னா என்னது, இண்டிகேட்ஸ் த ஈவெண்ட் இஸ் certain to happen. ஈவெண்ட் வந்து நமக்கு அக்கர் ஆயிடுச்சு. இஃப் இட் இஸ் 0 இண்டிகேட்ஸ் த ஈவெண்ட் cannot happen. 0னா நமக்கு என்னது, அந்த ஈவெண்ட்டே நடக்கவே நடக்கலை. அதுதான் வந்து ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறோம். ஓகே, 0 or 1, head or tail அப்படிங்கிறோம். ஸோ 1 என்ன அஸ்யூம் பண்ணுறாங்கன்னா ஈவெண்ட் அக்கர் ஆயிடுச்சு. 0 இட் cannot happen, அந்த ஈவெண்ட் என்னது நடக்கவே நடக்காது. அதுதான் நம்ம ப்ராபபிலிட்டியில் ஆல்ரெடி நம்ம these are all basic concept already you must have studied in your மேத்தமெட்டிக்ஸ் ப்ராபபிலிட்டியில் படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் சேம் இதை வந்து அப்ளை பண்ணுறாங்க, மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்கில் அப்ளை பண்ணுறாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபார்முலாஸ், மேத்தமெட்டிக்கல் ப்ராபபிலிட்டி ஃபார்முலாஸ். ஓகே, பி ஆஃப் ஏ. ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ என்னவா இருக்கும், நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம். எவ்வளோ நமக்கு ஃபேவரபிள் அவுட்கம் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம். இதான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட். ஓகே, I'll rush up this all slides because it's all basic concept. You must have already studied from your lower semesters or from your school நமக்கு இப்போ 12th and 10th you must have studied sample space நமக்கு என்னன்னு தெரியும். So the set of all outcomes, possible outcomes. Okay, if you roll a die, என்ன இருக்கும் நமக்கு sample space S is equal to 1 2 3 4 5 6. இது வந்து ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் we are taking. S is 1 2 3 4 5 6. ஓகே, அதே மாதிரி when you flip a coin, அப்போ என்ன இருக்கும், H, T, either head or tail. H, T is by S is equal to within this curly bracket H, T. இது வந்து சாம்பிள் ஸ்பேஸ்னு இருக்கிறோம். What are the possible event occur when you do something, when you perform any event or action சொல்லலாமா, அதுதான் வந்து probability. event A. அப்போ event அப்படிங்கிறது நமக்கு இங்க என்னது, a subset of sample space. sample spaceல உள்ள ஒரு subset. இப்போ 1 அப்படின்னா எனக்கு ஒரு டயஸ் ரோல் பண்றப்ப எனக்கு 1 விழுந்திருக்கு, 2 விழுந்திருக்கு, 3 விழுந்திருக்கு. அது வந்து என்னுடைய ஈவெண்ட் இது. ஸோ அப்போ அந்த 1 2 3ங்கிறது எதுக்குள்ளார இருக்கு, இந்த எஸ்க்குள்ளார இருக்கு. ஸோ அந்த எஸ் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், சப்செட் S1 S2 S3ன்னு எடுத்திருக்கேன். S1ஓட வேல்யூ 1 2 3ன்னு எடுக்கலாம், S2ஓட வேல்யூ 4 5 6ன்னு எடுக்கலாம். பிகாஸ் S1 and S2 இஸ் அ சப்செட் ஆஃப் திஸ் கேபிட்டல் S. அதுதான் ஈவெண்ட் அப்படிங்கிறாங்க. சிம்பிள். See, for instance, getting an event when rolling a die. A என்ன எடுத்திருக்காங்க, a set of possible even numbers இருக்கு. 2 4 6. So this ஏன்னு வச்சுக்கலாம், எஸ் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம் நீங்க. It is a subset of this sample space S. So this is a sample space. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ நம்ம டைரக்டாக வந்து நம்மளோட ப்ராபபிலிட்டிக்கு டைப்ஸுக்கு வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் இது what you have to understand, joint probability, because it is used in both marginal and conditional நம்ம பண்றதுனால joint probability simple. Already you know the concept. It join அப்படின்ட்டு A and B. There may be two random variables. This is the probability of two or more events happening simultaneously. எப்படி denote பண்ணலாம், A intersection B. Probability of A intersection B எடுக்கலாமா, two events A and B, two events பண்ணுது, அதோடைய probability இல்லை. What is the probability of A and B, both A and B occurring? எப்படி எடுக்கலாம், it is called intersection. The two events A and B in a joint probability is defined as probability of A intersection B is equal to both, there may be a chance of both the events occurs simultaneously. So P of both A and B occur. அவ்வளவுதான். இந்த ஃபார்முலா மட்டும் நான் வச்சுக்கோங்க. And இதுல இருந்து A and B are dependent on each other because it's a joint, right? The joint probability is calculated. See, joint probability எதை வச்சு calculate பண்றாங்க, is calculated using conditional probability.
அதனால ஜாயிண்ட் தெரிஞ்சாதான் நம்ம கண்டிஷனல், அப்போ கண்டிஷனல் தெரிஞ்சாதான் நம்ம மார்ஜினலும் அப்ளை பண்ண முடியும். ஆல் ஆர் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். அதே மாதிரி இந்த ஏ அண்ட் பின்றது வந்து தெர் இஸ் அ டூ ஈவன் டூ ரேண்டம் வேரியபிள் போத் அக்கர் சைமல்டேனியஸ்லி. ஸோ த ஃபார்முலா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஜஸ்ட் இது வந்து ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ஜினல் மார்ஜினல் ப்ராபபிலிட்டி என்ன டெஃபினேஷன் சொன்னேன்? மார்ஜின் அப்படின்னா தெர் இஸ் அ பவுண்டரி. ஒரே ஒரு ஈவெண்ட் தான் அதில் வந்து இஸ் அக்கர், ரைட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், ரைட். மார்ஜினல் ப்ராபபிலிட்டி ரெஃபர்ஸ் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட், ஒரு ஈவெண்ட் அக்கரிங் இர்ரெஸ்பெக்டிவ். அப்படின்னா மற்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை, மற்றதெல்லாம் என்ன வரும்னு எனக்கு தேவையில்லை. ஓகே, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் outcomes of other variable. I don't want to consider the other event பத்தி I don't want to consider it, or I don't want to என்ன சொல்லலாம், அதை பற்றி நமக்கு அந்த வேல்யூ நமக்கு தேவையில்லை. ஓகே, you can neglect it. So event is a refers to probability of one single event, probability of an event occurring irrespective of outcome of other event. Irrespective, not considering the other events.